நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு கால்குலேட் ஃபார்மல் சார்ஜஸ். ஸோ ஃபார்மல் சார்ஜஸ் வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மல் சார்ஜஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஒரு ஆட்டம் இடையில ஈக்குவல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஓகேங்களா, ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டத்துக்கு இடையில வந்து ஈக்குவல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு CO2 எடுத்துக்கோ. இந்த CO2 வந்து மோர் தென் 1 லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரும்ப்பா. கண்டிப்பாக மோர் தென் 1 லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நமக்கு வருதுங்கன்றாங்க. இப்போ வந்து ஒரு மாலிகூல்ஸ் எடுத்தோம்னா அந்த மாலிகூல்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வரலாம், இல்லைனா ஒரு 2 கூட வரலாம், 1 வரலாம், இல்லை 2 வரலாம். மோர் தென் அதிகமாக அதுக்கு மேலே 3 4 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரக்கூடிய கண்டிஷனுக்கு தான் இந்த எதை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்மல் சார்ஜஸை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோ. மோர் தென் 1 லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரு வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மல் சார்ஜஸ் தான் நம்ம இந்த மாதிரி அதிகமாக வந்துச்சுன்னா மோர் தென் 1 லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்மல் சார்ஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ ஃபார்மல் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஆட்டமுக்கு இடையில ஈக்குவல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ஃபார்மல் சார்ஜஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் 1 லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்மல் சார்ஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வந்து ஒரு ஆட்டத்துக்கு வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் டாட் வைக்கணும்னு சொல்லி நான் பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் அதே அந்த 5 ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாங்க 1 by 1 பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம் வந்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுனா CO2, கார்பன் டை ஆக்சைடுனா என்னது CO2. சரி, அப்போ இந்த CO2ஓட இந்த ஸ்கெலிட் ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஸ்கெலிட் ஸ்ட்ரக்சர்னால் அந்த கொடுத்தக்கூடிய மாலிகூல்ஸை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுத ஸ்கெலிட் ஸ்ட்ரக்சர். அப்போ எப்படி எழுதலாம்? ஆக்சிஜன், கார்பன், ஆக்சிஜன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதலாம். அது ஃபஸ்ட்டு ஃபார்மேட். செகண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் CO2. அப்போ CO2 டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது 2வது ஸ்டெப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CO2ன்னு எடுத்துக்கோ. கார்பனோட வேலன்சி 4. சரிங்களா, கார்பன் வேலன்சி 4. அதுக்கப்புறம் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆக்சிஜன் வந்து நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 2 டைம்ஸ் இன்ட்டு ஆக்சிஜனோட வேலன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ ரெண்டுமே என்ன பண்ணேன்? 12 + 4 வந்து எவ்வளோ? 16. சரிங்களா, அப்போ வந்து CO2ஓட டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16. சரிங்களா, இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன், கார்பன், ஆக்சிஜன் தேர்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி மாலிகூல்ஸுக்கு வந்து இடையில வந்து சிங்கிள் பாண்டு ட்ரா பண்ணும், சிங்கிள் பாண்டு போடணும். ஸோ அதான் பார்த்துங்க, ட்ரா த சிங்கிள் பாண்ட் பிட்வீன் ஆட்டம். அப்போ ஆக்சிஜன், கார்பன் இந்த 3 ஆட்டத்துக்கு எல்லாம் சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ண சொல்லியாச்சு. 2 bonded can be draw the show the figure CO2 which the account for the 4 electrons 2 bond pairனு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நம்ம கார்பனுக்கு வந்து CO2க்கு வந்து டோட்டலாக எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னா 16 இருக்குன்னு சொல்லிட்டோம். 16ல் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 2 4 வந்துடுச்சு. 16ல் 4 மீதி எத்தனை இருக்கும்? நமக்கு 12 இருக்கும். மீதி எத்தனை இருக்கும்? நமக்கு மீதி வந்து 12 இருக்கும். சரிங்களா, அந்த 12 கண்டிப்பாக பேலன்ஸ் எவ்வளோன்னா 12 இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாண்ட் பேர், இது ஒரு பாண்ட் பேர். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 2 பாண்ட் பேர் சொல்லியிருப்பாங்க. எத்தனை? 2 பாண்ட் பேர் நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 2 பாண்ட் பேர்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ஆக்சிஜன், இது கார்பன், இது ஆக்சிஜன். சரிங்களா, சிங்கிள் பாண்டு போட்டுக்கோ. ஒரு பாண்டுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பாண்டுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஒரு பாண்டுனா இதை பாண்ட், இந்த பாண்டுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ்னால் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு பாண்டு நம்ம சொல்லணும். ஞாபகம் வச்சோம், 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு பாண்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன், ஆக்சிஜன். அப்போ இங்கே ஒரு பாண்டு போட்டோன்னா அப்போ இந்த ஒரு பாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 2 எலக்ட்ரான்ஸ். இங்கே ஒரு பாண்டு போட்டோன்னா இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 2 எலக்ட்ரான்ஸ். மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ்? நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ 16ல் 4 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? நமக்கு 12 இருக்கும். மற்ற இருக்கும் நமக்கு 12 நம்ம கையில் இருக்குது. 12 வந்து இன்னும் ரிமைனிங் இருக்குது நமக்கு. சரிங்களா, ஸோ அதான் இங்கே பார்த்தீங்கன்னா
சிங்கிளாக போட்டாச்சு, சிங்கிள் பாண்டாக போட்டாச்சு, சிங்கிள் பாண்ட் பிட்வீன் த ஆட்டம் போட்டாச்சு. 2 bonded கேன் பி ட்ரா த ஃபிகர் CO2 விச் அக்கௌண்ட் ஃபார் த 4 electrons. 4 electronsனால் இங்கே ஒரு பாண்டுக்கு 2, அப்போ 2 2 4 எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பாண்ட் பேர்னா, ஸோ இது ஒரு பாண்ட் பேர், இது ஒரு பாண்ட் பேர், அப்போ 2 பாண்ட் பேர் சொல்லியிருக்காங்க. அதான் இந்த 3rd பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு ரிமைனிங் வந்து 12 எலக்ட்ரான்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஏன்னா இங்கே 2 வந்துச்சு, அப்போ மீதி 16ல் 12 4 போயிடுச்சு, மீதி 12. அப்போ பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் த ரிமைனிங் இன் 12 எலக்ட்ரான். 16 - 4 = 12. 6 lone pair starting from most electronegativity atom of oxygen. மீதி அந்த அதில் வந்து 6 வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஃபில் ஆகணும், ஆக்சிஜன் வந்து ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யார் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அதுபோல் 6 lone pair distributed to terminal oxygen satisfy the octet rule அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் மீதி 12 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன், ஆக்சிஜன், இங்கே 2 மீதி 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 2 2 4 6, அதேமாதிரி 2 4 6. இப்போ பாருங்கள், அப்போ இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிங்க, 2 4 6 8. அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணுது. அதே மாதிரி 2 4 6 8. அப்போ இந்த ஆக்சிஜன் ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணுது. அப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த டேர்ம் 2 டெர்மினல் ஆக்சிஜன் என்ன பண்ண நமக்கு ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணுது, சரிங்களா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், வெரிஃபை தி ஆல் த ஆட்டம் ஹாவ் ஆக்டிவ் கான்ஃபிகரேஷன். த டிஸ்ட்ரிபியூஷன் the central carbon has a 2 pair short for the octane சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லியாச்சு ஆக்சிஜன், கார்பன், ஆக்சிஜன். இப்போ இங்கே 2 4 6 2 4 6. அப்போ இது ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணி 8 வந்துருச்சு. இது 2 2 4 6 8. அப்போ இது ஆக்டேட். ஆனால் கார்பன் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் பேர் மட்டும் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பாண்ட் பேரு, இந்த கோடு ஒரு பாண்ட் பேர், இந்த ஒரு பாண்டு, இந்த ரெண்டுமே பாண்ட் பேர். அப்போ கார்பனுக்கு வந்து 2 பாண்ட் பேர் தான் இருக்குதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. 2 பாண்ட் பேர், கார்பனுக்கு வந்து 2 பாண்ட் பேர் மட்டும் தான் இருக்குது, சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த satisfy the active rule 2 lone pair from 1 oxygen or 1 pair each oxygen can be moved to multi-bond. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஆக்டேட் ரூல் இருக்குது, ஒபே பண்ணுது. ஆனால் 2 lone pair from 1 oxygen 1 pair from each oxygen can be moved to multi-bonds formation 2 possible structure carbon dioxide அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ ஆக்சிஜன் பாண்டு, கார்பன் பாண்டு இப்படி இருக்கா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபில் பண்ணுற 2 4 6 2 4 6. ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டை வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாண்டு ஷிஃப்ட் பண்ணோம்னா, இப்போ இங்கே இருக்க இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் பண்ணு. ஸோ இங்கே இருக்க இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கணும் பாருங்கள். ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டு, ஒரு பாண்டு வந்து டபுள் பாண்டாக மாறி இங்கே 2 இங்கே 2 4 தான் வரும். அப்போ கார்பன், இங்கே டபுள் பாண்டு, ஆக்சிஜன், இங்கே 2 வருது. ஸோ அதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். அப்போ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூட் ஃபார்ம் மல்டி பாண்டு லீடிங் ஃபார்ம் த 2 பாசிபிள் ஸ்ட்ரக்சர் வருதுங்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டையும் திரும்பி இங்கே போட்டிங்கன்னா ட்ரிபிள் பாண்டாக மாறும். இந்த ஒரு பாண்டை வந்து இங்கே வெளியே கொண்டு வரலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்ட், கார்பன், ஆக்சிஜன். அப்போ இங்கே என்ன இருக்கும், நமக்கு 2 தான் இருக்கும். அப்போ 4 6 8 வந்துருச்சு. இங்கே 2 4 4 6. இப்போ இந்த மாதிரி நமக்கு 2 விதமாக என்ன பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பாண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணி நம்ம எழுதலாம். எப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட், ஆக்சிஜன், இங்கே 2 4, இங்கே 2 4. இது ஒரு ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்ட், கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன். இங்கே என்ன வரும்னா இங்கே 2, இங்கே 2 4 6.
இது இன்னொரு ஸ்ட்ரக்சர் பாசிபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டு கார்பன் ட்ரிபிள் பாண்டு ஆக்சிஜன் இங்கே 2 4 6. அப்போ இது சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சரையும் எடுத்து நம்ம என்ன பண்ண ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க. அப்போ இதுதான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? 2 பாசிபிள் கார்பன் டை ஆக்சைடு வந்து 2 பாசிபிள் ஸ்ட்ரக்சர். இப்போ பாருங்கள், ஃபார்மல் சார்ஜஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜஸ் ஆட்டம் இன் மாலிகுல் இஸ் electrical charge difference between the valence electron isolated atom and the number of electrons assigned to that atom in the Lewis structure அப்படிங்கிறாங்க. ஃபார்மல் சார்ஜஸ் எதுக்காக யூஸ் பண்ணால் ஒரு ஆட்டம் இல்லை மாலிகூல்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து கண்டிப்பாக என்னது ஈக்குவல் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி isolated atom and the number of electron assigned to the atom in Lewis structure. ஓகே, ஃபார்மல் சார்ஜஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜஸ் ஆன் ஆஃப் ஆன் ஆட்டம், ஒரு ஆட்டத்துக்கு வந்து எப்படி ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா NV அப்படி NV மைனஸ் NL ப்ளஸ் NB டிவைடட் பை 2ங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை ஃபார்மல் சார்ஜஸோட ஃபார்முலா NV மைனஸ் NL ப்ளஸ் NB டிவைடட் பை 2ங்கிறாங்க. சரிங்களா? அதில் NVன்னா என்னது? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆட்டம், நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆட்டம் இன் ஐசோலேட்டட் ஸ்டேட். NLனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். NBனா பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இல்லை பாருங்கள், NVன்னு என்னது? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆட்டம் இன் ஐசோலேட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. நம்பர் ஆஃப் NVன்னா என்னது? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். NLனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் L. அடுத்து நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து NB. சரிங்களா? இது லூயிஸ் ஸ்ட்ரக்சர், இது ஃபார்முலா. ஓகேப்பா. ஸோ இந்த இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொல்லியாச்சே, மோர் தென் 1 லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வருதுன்னா அதுக்கு தான் ஃபார்மல் சார்ஜஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிக்கிறோமா. சரி பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன், இப்போ டபுள் பாண்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் தான் எடுத்து செய்யணும். 2 4, இங்கே அதே மாதிரி 2 4. இப்போ ஃபார்மல் சார்ஜஸ் ஃபார்முலா என்னது? NV மைனஸ் NL ப்ளஸ் NB டிவைட் பை 2. NVனா நம்பர் ஆஃப் வேலன்சி. ஸோ நம்பர் ஆஃப் வேலன்சி அப்படின்னா ஆக்சிஜனோட வேலன்சி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிஜனோட வேலன்சி 6 மைனஸ் ஆக்சிஜனோட வேலன்சி 6. NL பாண்ட் பேர் பார்க்கணும், பாண்டு பேர். ஸோ இங்கே எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? இங்கே 1 இங்கே 1 2. இந்த ஆக்சிஜனுக்கு வந்து எத்தனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட் இது பின்னாடி சைடு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்ட்ரக்சர் பாசிபிள்னு சொல்லியிருக்கோம். ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். ஆக்சிஜன் டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனைக்கு பார்த்தீங்கன்னா 2 4 2 2 4. சரிங்களா? அப்போ இந்த ஆக்சிஜன்ஸுக்கு வந்து இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், கார்பனுக்கு தனியாக ஃபார்மல் சார்ஜஸ் கண்டுபிடிக்க முடியும், இந்த ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலானது NV மைனஸ் NL NB டிவைடட் பை 2. இப்போ பாருங்கன்னா இப்போ இந்த ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஆக்சிஜனோட வேலன்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் இப்போ NL நம்பர் ஆஃப் லோன் பேர். அப்போ பார்த்து லோன் பேர் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 2 4. அப்போ 4 ப்ளஸ் NBனா நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 2 4. அப்போ 4 டிவைட் பை 2. சரியா? 4 டிவைட் பை 2. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? இங்கே 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 2
6 வச்சு என்ன ஆன்சர் 0. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு என்ன வருது 0 வருது. அந்த ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு என்னது 0. சரிங்களா? இதே நீங்கள் அடுத்தது கார்பன் பார்த்தீங்கன்னா இப்போ கார்பனுக்கு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இங்கே 2 4 இங்கே அதே மாதிரி 2 4. இப்போ கார்பனுக்கு கண்டுபிடிங்க. இந்த கார்பனுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் பார்க்கலாம். கார்பனோட வேலன்சி 4. சரிங்களா? அடுத்த கார்பனோட லோன் பேர் எத்தனை? இப்போ கார்பனுக்கு லோன் பேரே கிடையாது, அதனால் 0. பாண்ட் பேர் பாருங்களேன், 2 4 6 8. அப்போ 8 டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆயிரும் நமக்கு 2 2 கேன்சல். ஸோ என்ன ஆயிரும் 0. எதுவும் என்ன ஆயிரும் நமக்கு 0 தான் வருது. அப்போ கார்பனுக்கும் 0 தான். திரும்பி டபுள் பாண்ட் C இங்கே இதுக்கு இது இந்த மாதிரி 2. அப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜஸ் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் 0 வருது, இந்த ஆக்சிஜனுக்கு கார்பனுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் 0 வருது, இதுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் 0 வருது. சரிங்களா? அதே இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்ட் C இப்படி இருக்குது 2 4 6. சரியா? அப்போ இங்கே 2. இப்போ இதுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போ இந்த ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கோ. இந்த ஆக்சிஜனுக்கு எடுத்து என்ன வரும்? ஆக்சிஜன் வேலன்சி 6. லோன் பேர் எத்தனைக்கு? 2 தான் இருக்கா? இதுதான் லோன் பேர். அப்போ 2 பாண்ட் பேர் 2 4 6 பாண்ட் பேர் இருக்குது டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும்? 3. அப்போ 5 அப்போ +1. அப்போ என்ன வருது? +1. அப்போ இதுக்கு வந்து +1. கார்பனுக்கு கண்டுபிடிங்க. கார்பனுக்கு வந்து என்ன வருது? 4 மைனஸ் வேலன்சி 4. லோன் பேர் கிடையாது. பாண்ட் பேர் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 டிவைட் பை 2 4. அப்போ என்ன வருது நமக்கு? 0 வருது. அப்போ 0. இந்த ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிங்க. இந்த ஆக்சிஜனுக்கு வந்து என்ன வருது நமக்கு? இந்த ஆக்சிஜனுக்கு வந்து வேலன்சி 6. கார்பனுக்கு வந்து லோன் பேர் 2 4 6 ப்ளஸ்ஸு பாண்ட் பேர் 2 டிவைட் பை 2 கேன்சல் பண்ணோம்னா 6. வேலன்சி வந்து 6. ஆக்சிஜனோட லோன் பேர் வந்து 2 4 6 ப்ளஸ் பாண்ட் பேர் வந்து 2 1 வருது. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 7 வந்து 1 போச்சு -1. ஓகேங்களா? அப்போ கார்பன் டபுள் பாண்டு ஆக்சிஜன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் சார்ஜஸ் வந்து 0 0 0 வருது. அதே இன்னொரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்டு கார்பன் சிங்கிள் பாண்டு ஆக்சிஜனுக்கு இதுக்கு வந்து ஃபார்மல் சார்ஜஸ் +1 0 -1 இந்த மாதிரி வருது. அப்போ இந்த மாதிரி மோர் தென் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா அதுக்கு தான் அந்த ஃபார்மல் சார்ஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சர். இது செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு பாருங்கள். இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா. இப்போ கார்பனுக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கார்பனுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. கார்பனில் பாருங்கள், கார்பனோட வேலன்சி 4. சரிங்களா? கார்பன் வேலன்சி 4. கார்பனுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தா லோன் பேர் கிடையாது. 2 4 8 பாண்ட் பேர் இருக்கனால 8 டிவைட் பை 2 0 வந்துடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே 0 போட்டிருக்காங்க. 0. அதே மாதிரி -1 +1. அப்போ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2லேயும் காமிக்கிறோம். ஸோ 2லேயும் பார்க்குறப்ப இதுதான் 0 வந்திருக்கு. ஸோ அதான் என்னது? இதுதான் மேக்ஸிமம் நமக்கு என்னவாக இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்மல் சார்ஜஸ்க்கு வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸு என்னென்ன கைட்லைன்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்மல் சார்ஜஸ் வந்து 0வாக ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி 0னா எல்லாமே இப்போ 0 0 0ன்னு வந்துச்சா, அந்த சார்ஜஸ் எல்லாமே 0 0 வந்துச்சா அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் கொடுக்கணும். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஸ்மால் ஃபார்மல் சார்ஜ் ப்ரிஃபர் பண் 1 வித் ஹையர் ஃபார்மல் சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹையர் சார்ஜஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணணும். அடுத்தது தேர்ட் ஒனுக்கு வந்து நெகட்டிவ் ஃபார்மல் சார்ஜஸ் ஆர் பிளேஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் ப்ரிஃபர்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ நெகட்டிவ்னு இப்போ -1லாம் வந்துச்சு பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமில் தான் இருக்குங்கிறாங்க. இப்போ கார்பன் டபுள் பாண்டு கார்பன்
ஆக்சிஜனில் வந்து இப்போ -1 இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதில் நெகட்டிவ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டர் தான் அந்த மைனஸ் சார்ஜஸ்லாம் வருங்கிறாங்க. இப்போ CO2 ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சர் 1 ப்ரிஃபர்டு ஓவர் தென் 2 0 ஃபார்மல் சார்ஜஸ் ஃபார் ஆல் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ 0 சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் 0 வருது எல்லாமே. இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் எல்லாமே ஃபார்மல் சார்ஜஸ் என்ன வருது 0 வருது. ஆனால் இதே செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்டு இதில் வந்து +1 0 -1. அப்போ CO2 வந்து ஸ்ட்ரக்சர் 1 ப்ரிஃபர்டு ஓவர் த 2 அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு எதில் 0 வந்துன்னா ப்ரிஃபர்டு 1 தான் ஃபஸ்ட்டு தான் 0 ஃபார்மல் சார்ஜஸ் ஆல் ஆட்டம். அப்போ இதுதான் மெயின் நமக்கு வருது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுதான் மெயினாக ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர் 1 தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து சில எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆக்டேவ் ரூல் இருக்குது. சில எதிர்பார்க்காத விதமாக அந்த ஆக்டேவ் ரூல் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகூல்ஸ். அந்த மாலிகூல்ஸ் வந்து கண்டிப்பாக எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிற மாலிகூல்ஸ் வந்து ஆடு நம்பராக இருக்கும். ஆடுனா ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும் வர்றது ஆடுன்றோம். மாலிகுல்ஸ் வித் எக்ஸ்பேண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பேண்ட்னா அதிகமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாலிகூல்ஸுக்கு நடக்கக்கூடிய சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், மாலிகூல்ஸ் வித் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்ட்ரல் ஆட்டம்ங்கிறாங்க. இப்போ போரான் ட்ரைஃப்ளூரைடு. போரான் ட்ரைனா BF3 தான் போரான் ட்ரைஃப்ளூரைடு. ஸோ இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடு சென்ட்ரல் ஆட்டம் போரான். சென்ட்ரலில் வந்து போரான் எடுத்துக்கிறாங்க. 3 வேலன்சி எலக்ட்ரான். ஃப்ளூரின் ஹேஸ் 7 வேலன்சி எடுத்து. ஏன்னா போரானோட அட்டாமிக் நம்பர் 5. அப்போ 1s2 2s2 2p1. அப்போ வேலன்சி 3 தான். ஸோ அதனால் 3 வேலன்சி எலக்ட்ரான் சென்ட்ரல் ஆட்டம். போரானுக்கு வந்து வேலன்சி வந்து எத்தனை? போரானுக்கு வேலன்சி வந்து 3. ஃப்ளூரினுக்கு வந்து வேலன்சி அட்டாமிக் நம்பர் 9. ஸோ வேலன்சி ஃப்ளூரினுக்கு வந்து 7. ஸோ அப்போ எப்படி எழுதனா, போரானை சுற்றி எத்தனைக்கு 1 3 ஃப்ளூரினுக்குனால 3 ஃப்ளூரின் போட்டால் அப்போ 2 4 6. அப்போ மொத்தம் பார்த்தா 10 இருக்கா. 7 + 3 10. 10ல் 2 4 6 வந்துருச்சு. ஸோ BF3 தானே, BF3. அப்போ ஒரு ஃப்ளூரினுக்கு 7, 3 ஃப்ளூரினுக்கு 28. ஸோ 28 28ல் 2 4 6 வந்திருக்க. மீதி 22 வரணும். மீதி எத்தனைக்கும் நமக்கு மொத்தம் நல்லா கவனிச்சுங்க. இப்போ BF3. ஸோ BF3னா போரானுக்கு வேலன்சி வந்து 3 ப்ளஸ் ஃப்ளூரினோட வேலன்சி 7 × 3 21 24. மொத்தம் எத்தனை வேலன்சி எலக்ட்ரான்? 24 போரானுக்கு. அப்போ இங்கே போரான், அதை சுற்றி 3 ஃப்ளூரின் இருக்குது. அப்போ 1 2 3. அப்போ 24ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 2 4 6. 24 6 போயிடுச்சு, மீதி 18. 18லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 4 6 2 4 6 12 2 4 6. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து கரெக்டாக ஆக்டேவ் ரூல் ஒபே பண்ணும். ஏன்னா 2 4 6 8. இங்கே பார்த்தா 2 4 6 8. இந்த ஃப்ளூரின் ஆக்சிஜன் அது ஆக்டேவ் ரூல் ஒபே பண்ணும். இந்த ஃப்ளூரின் ஆக்டேவ் ரூல் ஒபே பண்ணும். ஆனால் போரான் வந்து என்னது? போரான் வந்து ஆக்டேவ் ரூல் ஒபே பண்ணாது. ஏன்னா அது எலக்ட்ரான் வந்து என்னவா இருக்குது? ஏன்னா 2 4 6 தான் இருக்குது. போரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா 2 4 6 தான் இருக்குது. ஏன்னா போரானில் வந்து 3 பாண்ட் பேர் தான் இருக்குது. 3 பாண்ட் பேரில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குதுனால 2 எலக்ட்ரான் பத்தலை. போரானுக்கு வந்து 2 எலக்ட்ரான் பத்தாதனால தான் போரான் ட்ரைஃப்ளூர் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆட்டம்னு சொல்கிறாங்க. டிஃபிஷியன்ட் ஆட்டம். அதே இதில் பார்த்தீங்கன்னா only 6 electron around the boron atom moving in the lone pair one of the fluorine to form additional bond shown அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அந்த நமக்கு கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுனா, இப்போ ஃப்ளூரின் போரான் ஃப்ளூரின் இங்கேயும் ஃப்ளூரின் இங்கே பாண்டு இங்கேயும் பாண்டு இங்கேயும் போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 4 6. அதே மாதிரி இங்கே 2 4 6 இங்கே 2 4 6. இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா மூவ் பண்ண சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணால் டபுள் பாண்டாக மாறிடும். என்னது? டபுள் பாண்டாக மாறிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் த போரான் ஆட்டம். அப்போ வந்து 2 4 ஏன்னா 6 ஏன்னா 2 4 6 தான் இருக்குது. போரானுக்கு வந்து எத்தனைக்கு 6
சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஆனால் மூவிங் லோன் பேர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃப்ளூரின். அப்போ ஃப்ளூரின்லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன போரானு கொடுக்குறோம், அடிஷ்னல் பாண்டுன்னு கொடுக்குறோம். அப்போ கொடுக்குறப்ப நமக்கு இந்த மாதிரி என்ன ஆகும், ஸ்ட்ரக்சர் வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு வருது. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் த ஸ்ட்ரக்சர் அன்ஃபேவரபிள் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஃப்ளோரின். ஏன்னா ஃப்ளோரின் வந்து நமக்கு என்னது மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் தான். ஆனால் பாசிட்டிவ் ஃபார்மல் சார்ஜஸ் ஹென்ஸ் த ஸ்ட்ரக்சர் இன்கம்ப்ளீட் ஆக்டேவ் ரூல் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ இங்கே டபுள் பாண்டு இப்போ ஃப்ளூரின் போரான் போடுறப்ப இதில் வந்து யார் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இவங்க இதை மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2 4 தான் வரும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ அதனால் அன்ஃபேவரபிள் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஃப்ளோரின் பாசிட்டிவ் சார்ஜஸாக மாறுறதுக்கு இருக்கும். அதெல்லாம் இன்கம்ப்ளீட் ஆக்டேவ் ரூலாக மாறுது, இன்கம்ப்ளீட் ஆக்டேவ் ரூலாக மாறுது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா BCl3 பெரிலியம் குளோரைடு ஆல்சோ இன்கம்ப்ளீட் ஆக்டேவ் ரூல். இதெல்லாமே என்னது ஆக்டேவ் ரூலை ஒபே பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. 8 வந்து ஆக்டேவ் ரூலை வந்து ஒபே பண்ணாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலிகூல்ஸ் கண்டெய்னிங் ஆட் எலக்ட்ரான்ஸ்னால் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். இப்போ மாலிகூல்ஸ் ஹேவ் சென்ட்ரல் ஆட்டம் வித் ஆட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் டை ஆக்சைடுனா நைட்ரிக் டை ஆக்சைடு அப்படின்னா இப்போ NO எடுத்துக்கோ. இப்போ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா அதோட வேலன்சி 5, ஆக்சிஜன் வேலன்சி 6. அப்போ எப்படி எழுதலாம், ஆக்சிஜன் வேலன்சி 2 4 6. இப்போ இன்னைக்கு போரான் இது நைட்ரஜன் எடுத்திங்கன்னா இங்கே 2 சரிங்களா, அடுத்தது 4 இங்கே 1. அப்போ இது 2 சேர்ந்து டபுள் பாண்டாக மாறும். அப்போ பாருங்களேன், இது 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே தனியாக ஒன்று தான் இருக்குது பாருங்களேன். ஸோ அதான் ஆட் எலக்ட்ரான்ஸ். அதான் என்னது ஆட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் கண்டுபிடிச்சா 0 வரும். இதுக்கு ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா -1 + 1 0 வரும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரிக் ஆல்சோ ஆல் ஆட்டம் டசன்ட் ஹேவ் ஆக்டிவ் ரூல் அப்படின்னாங்க. ஏன்னா இது ஆக்டிவ் ரூலை ஒபே பண்ணாது. நீ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரூலை ஒபே பண்ணாது. இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் அபோவ் த மாலிகூல் ஷோ த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் வந்து நல்லா இது பண்ணிக்கும். அடுத்தது மாலிகூல்ஸ் வந்து வித் எக்ஸ்பேண்டட் வேலன்சி செல்லுங்கிறாங்க. ஸோ இதில் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடு SF6ங்கிறது சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடும், அது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு சென்ட்ரல் ஆட்டமாக எடுத்துக்கிறாங்க. 8 வேலன்சி எலக்ட்ரான்றாங்க. ஸோ இதில் வந்து சல்ஃபருக்கு வந்து வேலன்சி 6. சல்ஃபரோட வேலன்சி நமக்கு எத்தனை 6. சல்ஃபரோட வேலன்சி நமக்கு எத்தனைன்னு தெரியும் உனக்கு 6. ஃப்ளூரின் வேலன்சி 7 சரிங்களா. இது ஆக்டிவ் மோர் தென் 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் அரௌண்ட் 10 கொடுக்குறாங்க. அந்த சென்ட்ரல் ஆட்டம் அக்காமடேட் அடிஷ்னல் எலக்ட்ரான் பேர் d ஆர்பிட்டால்ஸ். ஸோ SF6 சென்ட்ரல் ஆட்டம் சல்ஃபர் சரௌண்டட் பை 6 பாண்டிங் பேர். அப்போ இந்த SF சுற்றி 6 பாண்டிங் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ இதான் பாருங்கள், இப்போ பாருங்கள் சல்ஃபர் இது வந்து SF6 சல்ஃபர் சுற்றி 2 4 6 8 10 12. அப்போ 6 பாண்ட் பேரும் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 2 4 6 8 10 12 இதுதான் அந்த எக்ஸ்பாண்டாக இருக்கிறது. இப்போ பாஸ்பரஸோட வேலன்சி 5, குளோரின் வேலன்சி 7. அப்போ 7 × 5 40, மொத்தம் 40 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 4 6 8 10 5 பாண்ட் பேர் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி என்ன ஆகுது, நமக்கு ஆக்டிவ் ரூலை இது ஒபே பண்ணாது. இது ரெண்டுமே என்ன நமக்கு ஆக்டிவ் ரூலையும் ஒபே பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன இருக்குது நமக்கு எல்லாமே பாருங்களேன் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு. அந்த SF6ம் PCl5ங்கிறது நமக்கு என்ன இருக்குது எக்ஸ்பாண்ட் ஆகி பெருசாக இருக்குது. அப்போ அதில் வந்து PCl5ல் வந்து நமக்கு 10 பாண்ட் பேர் இருக்குது, 5 பாண்ட் பேர் இருக்குது. SF6ல் வந்து 6 பாண்ட் பேர் இருக்குது, 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அங்கே 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது.